எப்படியோ அப்பாவை ஒத்துக்க வச்சு ஊட்டிக்கு ட்ரிப்பு வந்துட்டேன். ஆனா சஞ்சு எங்கேயும் காணோம். மச்சான் அங்க பாரு. போ 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 போ. நேஹா என்னாச்சு? என்னாச்சு நேஹா, ஏன் அழுதுட்டே இருக்க? நேஹா என்ன ஆச்சுன்னு சொல்லு. நேஹா சொல்லு, என்னாச்சு என்னாச்சு? ஏய் சொல்லு, என்னாச்சு? அட நீ என்கிட்ட சொல்லாத வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாது. என்கிட்ட சொல்லு, என்னாச்சு? சஞ்சு சொல்லு நேஹா, என்னாச்சு? போங்க டிரைவர். மேடம் அங்க முன்னாடி வண்டி மாட்டிட்டு இருக்கு. இதை தொடச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு அக்கறை இருக்காது, ஆனா நீங்க உங்களை பார்த்துக்கோங்க. ஏன் இப்படி ஸ்லோவா போற? வண்டியை வேகமா எடு. இந்த ஆமையை நான் இப்போ முயலாக்குறேன் பாரு. மேடம் ஹலோ. வெயிட் பண்றேன்.
அட போதும் நிறுத்து சஞ்சு. பாட்டிலில் உடைச்சா அவனுக்கு யாரும் இங்க பைசா கொடுக்க மாட்டாங்க. வேற என்னதான் செய்யறது? பொண்ணுங்களை கிண்டல் பண்றது குற்றம். ஆனா இந்த பசங்க அது ஒரு விளையாட்டா எடுத்துக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்றது இல்ல ஆசிட் ஊத்துறது. என்னடா இதெல்லாம் விளையாட்டா போச்சா? இந்த பொறுக்கைங்களை பிடிச்சு தலைக்கீழா தொங்க விட்டு தோலை உரிக்கணும். பரவாயில்ல, நேஹா உங்க அடையாளத்தை என்கிட்ட சொல்லியிருக்கா. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. யாருன்னு மட்டும் தெரியட்டும். எம்எல்ஏ அவர் கண்டுபிடிச்சிருவாரு. நீ சொன்ன மாதிரி அந்த 2 பேரும் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அது சரி சஞ்சு அண்ணா, அந்த பொறுக்கி பசங்களை அங்க அனுப்புனது நீங்க தானே? அதாவது நான் சந்தேகப்படல, சும்மா மனசுல எனக்கு தோணுச்சு. அதான் ஒருவேளை நேஹா அக்கா உங்களை தொட விட்டு மாட்டாங்க, அதான அவங்க தைரியத்தை உடைக்க நீங்க ஆளுங்களை அனுப்பி இருப்பீங்க. நீங்க அவங்களுக்கு இப்போ ஆறுதலா இருந்து பந்தயத்துல ஜெயிச்சிடலாம்னு. அந்த கடவுளும் மூஞ்சியோட சேர்த்து உனக்கு அறிவேன் கொடுக்கறனா, மூளையை உபயோகிக்காத. சாரி அண்ணா, அது தெரியாம நான் கொஞ்சம் தப்பா பேசிக்கேன். அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, இந்தாங்கண்ணா, வந்து எடுங்க சர்வீஸ். கேளுங்க. வெயிட் பண்றேன். என்னாச்சு அண்ணா? நீங்க என்கிட்ட தோத்துட்டீங்க. உங்க கவனம் வேற எங்கேயோ இருக்கு போல. சரி, இன்னைக்கு முடிஞ்சது. நாளைக்கு கணக்கை நேர் பண்ணிடுறேன். சரி, ஓகே. பாகு வா. ஹலோ, ஆமா, அது ராங் நம்பர் டயல் பண்ணிட்டீங்க. அதுவும் லேண்ட்லைனுக்கு இல்ல, மொபைலுக்கு. கொஞ்சம் பார்த்து ஃபோன் பண்ணுங்க. நம்பர் சரியா தானே இருக்கு. ஹாய். அவன் எப்போ ஃபோன் பண்ணுவான்? யாரோட ஃபோனுக்காக நான் காத்துட்டு இருக்கேனோ அவன். பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? அவங்க குங்குமம் வச்சிருந்ததை நீ பார்க்கலையா? தாலி போட்டிருந்தாங்க. அவங்க வேற ஒருத்தரோட பொண்டாட்டி. நீ ஏன் அழுதுட்டே இருக்க? நீ என்ன தப்பு பண்ண? எதுக்கு தலை குனியற? நீ ஏதாச்சும் பண்ணியா? இல்ல தானே? பாரு, இதனால மனசு அமைதியாகாது. ஆனா குறைஞ்சபட்சம் வலிக்காவது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் இங்கதான் இருக்கேன்.
கொஞ்சம் ஆறுதலா இருக்கா? இது உன்னோட உடம்பு வலிக்காக. இப்போ யாரு உனக்கு மனசுக்கு வலி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்கிறேன். வா. வேணாண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. இனிமே பண்ண மாட்டோம்ண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. இனிமே பண்ண மாட்டோம், செத்துருவோண்ணா. இனிமே அப்படி பண்ண மாட்டோம். எப்படி தைரியம் வந்துச்சு? எப்படிதான் தைரியம் வந்துச்சு? பண்ண மாட்டோம்ண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளை தொடக்கூடாது, அவளை தொடவே கூடாது. அவ பொண்ணுடா, பொண்ணு பொம்மை இல்ல. புரியுதா? உங்க தகுதியை மறந்து நடந்துக்கிட்டா இப்படிதான் அடி விழும், இப்படிதான் வரிசையா அடி வாங்குவீங்க. அண்ணா மன்னிச்சிடுங்க, இனிமே பண்ண மாட்டோம். அண்ணா நீங்க பண்ண வேலையால என்னையாவுக்கு வலிச்சிருக்கு. நீங்க பண்ண காரியத்தினால அவ அதிர்ச்சியில இருக்கா. அவ ரொம்பவே அதிர்ச்சியாகி இருக்கா. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேளு. இன்னைக்கு என் முதல் காதல் மேல முன்னை விட அதிகமா காதல் வந்துருச்சு.
கதை முதல் காதலை பத்தினது. ஆனா பாதைகள் கொஞ்சம் கரடு முரடானது. இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நேஹாக்கும் சஞ்சுக்கும் நடுவுல அப்படி என்ன புது திருப்பம் வரப்போகுது? ஒருவேளை அந்த திருப்பம் இவங்க கதை போற திசையவே மாத்திரலாம். ஹலோ, ஹலோ நீங்க பிஃபோர் தேசாய் பேரை சொல்றதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்க. நேர்ல சந்திக்கும் போது என்ன ஆவீங்களோ? சக்கரை மாதிரி தண்ணியில கரைஞ்சு போயிடாதீங்க மிஸ்டர் விபோர். ஆனா உங்களுக்கு ஏன் என்ன பார்க்கணும்? அதாவது நம்ம எதுக்கு பார்க்கணும்? கால் பண்றதையே உங்களால நிறுத்த முடியல. அப்போ நேர்ல சந்திச்சு பாருங்க, வருத்தப்பட மாட்டீங்க. நாளைக்கு சந்திக்கலாம். இடத்தையும் நேரத்தையும் மெசேஜ் பண்ணிடுறேன். பாய். பந்தயத்துல ஜெயிச்சவரை வரவேற்கணும். வாங்க வாங்க ராஜா, வாங்க தலைவா. அண்ணா, நீங்க நிஜமாவே கொடிய நாட்டிட்டீங்க. மறுபடியும் பந்தயம் கட்டாத. அட, நாங்க தப்பு பண்ணிட்டோம். உங்களை சாதாரணமா நினைச்சிட்டோம். அட, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அண்ணா. நீங்க எல்லாருக்கும் மேல நாங்க எல்லாம் உங்க சிஷ்யர்கள். எங்களுக்கும் வழிகாட்டுங்க. காதல்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லுங்க. நீங்க மின்னல் வெட்டுறதை பார்த்தா என்ன புயல் வரப்போதோ தெரியலையே. புயல் ஏற்கனவே வந்துடுச்சு. அதோட பேரு அஞ்சய் திரிபாட்டி. Cheers, சஞ்சய் திரிபாட்டி. என் நேஹாவுக்கு வலிச்சிருக்கு நீங்க பண்ண காரியத்தினால. ஹலோ அலி 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 அலி. நேஹா, நீ நல்லா இருக்கியா? உனக்கு என்ன ஆச்சு? அலி, எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு தெரியுமா, சந்தோஷத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. என்னோட முதல் காதல் கை கூடிடுச்சு. அலி, எனக்கு என் சஞ்சு கிடைச்சிட்டான். என்னோட முதல் காதல் எனக்கு கிடைச்சிருச்சு அலி. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேஹா, இப்போ என்ன சொல்ல வர நீ? நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா உனக்கு உன்னோட முதல் காதல் கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் இப்படி கிடைக்காது. நேஹா, உன்னோட முதல் காதலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உனக்கு தான் தெரியுமே அலி, சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சஞ்சுன்னு தான் இருந்திருக்கேன். என் வாழ்க்கையோட காலை சூரியனும் சஞ்சு தான், ராத்திரி நிலாவும் சஞ்சு தான். எல்கேஜியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ காலேஜ் வந்து அவன் எனக்கு கிடைச்சிருக்கான்.
நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உன்கிட்ட சொல்லக்கூட முடியல. நேஹா, நீ சந்தோஷமா இருக்கனா எனக்கு சந்தோஷம்தான். உனக்கு தெரியும்ல, அவன் என்கிட்ட சொன்னப்போ அவன் என்ன காதலிக்கவே இல்லைன்னு. என்னோட மனசு சட்டுன்னு உடைஞ்சு போச்சு. நான் உன்னை காதலிக்கல நேஹா. ஆனா ஒருவேளை எப்போ அவன் அஷி கூட பழக ஆரம்பிச்சானோ அப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அவன் என்னைத்தான் காதலிக்கிறான்னு. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. பொண்ணுனா உன்ன மாதிரி சிம்பிளா இருக்கணும். உனக்கு தெரியுமா, போபால்ல இருக்கும்போதே சஞ்சு சொன்னான், அதாவது ஓட்டிக்கு வந்து அவன் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு. அந்த நேரத்துல நான் நினைச்சேன், நான் தான் லூசு மாதிரி கொஞ்சம் ஓவரா கற்பனை பண்றேன்னு. ஆனா இல்ல, சஞ்சுவுக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. அதாவது அவன் வெறும் இது நேஹா சர்மாக்கு மட்டுமே சொந்தமானது. அதான் போதும், ஊட்டிக்கு போக கிளம்பிருச்சு. பஸ் எனக்காக மட்டும்தான். அவ ஒரு பஸ்ஸையும் திருப்பி என்கிட்ட கூட்டிட்டு வந்தா. உனக்கு தெரியுமா, அங்க பஸ்ல வரும்போது சஞ்சுவோட கண்ணை பார்த்தேன்ல, அதுல எனக்கு காதல் தெரிஞ்சது. எனக்கான காதல். அது எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு சினிமா படம் ஓடுற மாதிரி. அதுல நான் தான் ஹீரோயின், அதுல ஹீரோ சஞ்சு. சஞ்சு எப்போ ஹீரோ தான். ஆனா யோசிச்சு பாரு, நான் ஹீரோயின். இந்த ஒரு தலைக்காதல் கதைக்கு நேஹா தன்னை ஹீரோயின்னு நினைச்சிட்டு இருக்காளோ, சஞ்சு அதுக்கு வில்லனா ஆகாம இருந்தா சரி.